ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா மட்டன் பிரியாணி. சீரக சம்பா அரிசியை வச்சு மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தம் போட்டு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். தம் போட்டு செய்யக்கூடிய பிரியாணிக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் நம்ம செய்யும்போது அந்த பிரியாணி உங்களுக்கு வேகிறதுக்கு தம் போடுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். நான் பிரியாணி செய்யணுன்னா நான் இந்த பாத்திரத்தில் தான் எப்போவுமே செய்வேன். இது அலுமினிய பாத்திரம், பிரியாணிக்காகவே நான் இதை வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றதை பார்த்துருவோம். ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிகிட்டே வரேன் உங்களுக்கு. பாத்திரம் இப்போ சூடாகிடுச்சு. இதில் நான் நெய் ஊற்றிக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே நெய் கொஞ்சமும் எண்ணெய் கொஞ்சமும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் ஊற்றி செய்யக்கூடாது. நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் பாதி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்க எந்த எண்ணெய் இருந்தாலும், நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனைஸ், அப்புறம் மராட்டி மூக்கு. இதுதான் இதுக்கு ஸ்பைசஸ் நான் போட போகிறேன். இதில் கொஞ்சம் இதில் போட போகிறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம சாதத்தை ஒரு 50% வேக வச்சு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுவோம். ஸோ அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் நான் போடுவேன். இது நம்ம கிரேவி மாதிரி செய்யறதுக்கு இது போதுமான ஸ்பைசஸாக இருக்கும். கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நம்ம போட்டு பட்டை லவங்கெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 4, தக்காளியும் அதே மாதிரி பெரிய சைஸ் தக்காளி ஒரு 4. ஸோ இதை நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் கொஞ்சம் நல்லாவே வதங்கினதும் சிகப்பாறினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் பிரியாணி நான் செய்ய போகிற பிரியாணியோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 கிலோ சீரக சம்பா அரிசி ப்ளஸ் 1/2 kg நான் மட்டன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அவ்வளோ அரிசிக்கு இவ்வளோ போட்டால் தான் அந்த அரோமா நல்லாயிருக்கும், பிரியாணிக்கான அரோமா. நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியும் அதே மாதிரி தான். வெங்காயம் தக்காளி இதுக்கு எப்போவுமே நீல வாக்கில் தான் கட் பண்ணணும். ஸோ தக்காளி நல்லா வதக்கி விட்டு புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மட்டன் சேர்க்க போகிறோம். மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில் விட்டு வச்சுருக்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். மட்டன் எப்பவுமே டைரெக்டாக போடக்கூடாது. டைரெக்டாக போட்டால் என்ன ஆகும்னா நல்லா வேகாது, உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்காது மட்டன். அதனால நம்ம எப்போவுமே மட்டன் செய்யும் போது மட்டும் எப்போவுமே குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மட்டன் சேர்க்கணும். பிரியாணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் குழம்பு வைக்கிறதுனாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக போட்டால் நல்லா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ கறி அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். பட் நான் மட்டன்றதுனால நான் ஒரு 1/2 kg தான் வாங்கினேன். ஸோ ரைஸோட குவான்டிட்டி அதிகமாக எடுத்திருக்கேன், 1 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா குவான்டிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவான்டிட்டி அதிகம்னும் போது நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களும் அதிகமாகும். மிளகாய் இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது குழையாமல் இருக்கும். இப்போ நான் ஆட் பண்ண மசாலா பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா. இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர். இது வெறும் தனி மிளகாத்தூள். ஸோ எல்லாமே ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே. நான் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுறேன். ஸோ காரம் கம்மியாக இருந்தால் சாப்பாடு நம்ம சாப்பிட்றதுக்கு காரம் கம்மியாக இருக்கும் போது நல்லாயிருக்கும்.
அதிகமாக வேணாலும் நம்மளோட சாய்ஸஸ் தான். நம்மளோட காரம் நம்ம வீட்டில் இருக்கவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புதினா ஆட் பண்ணலாம். புதினா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையால் ஒரு கைப்பிடி அந்த அளவுக்கு புதினா தழை எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து இதில் வந்து பாதி தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். மீதி பாதி வந்து நம்ம அரிசியை வந்து வெந்ததுக்கப்புறம் லேயராக போடுவோம். ஸோ அதுக்கு மேலே போடுறதுக்காக நான் மீதி எடுத்து வச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டதும் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம அரிசியை வந்து ஒரு 50% வந்து குக் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான தண்ணி இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வைக்க போகிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட தண்ணி வந்து அதில் விடும். ஸோ தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது, கிரேவி மாதிரி இருக்கணும். இப்போ உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு ஆட் பண்ண போகிறோம். இது வெறும் கிரேவிக்கு தேவையான உப்பு. ஓகே, இப்போ கிண்டி விட்டு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். பட்டை, லவங்கம், ஸ்டார் அனைஸ் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து அரிசி வேகத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம பாதி கிரேவியில் போட்டிருக்கோம். இப்போ வந்து அரிசிக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணணும். நான் 1 ஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன், ஏன்னா சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். இது வந்து 1 kg ரைஸு ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கேன். இது வந்து சீரக சம்பா அரிசின்றதுனால இது வந்து உபரி ஆகாது சாதம். எந்த அளவுக்கு போட்டோமோ அந்த அளவுக்கே தான் இருக்கும் சாதம், குட்டி குட்டியாக இருக்கும் இது. ஆனால் டேஸ்ட்டு அதோட ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி தான் வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன். இப்போ ரைஸ் வந்து ஒரு 50% குக் ஆயிடுச்சு. நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கடுக்குன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வடிச்சு விட்டுருங்க. இப்போ சரியான பதம். நான் இப்போ வடிச்சு விட்டுறேன். சாதம் வடிச்சு முடிச்சதும் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்துட்டு இதை நீங்கள் வந்து பாருங்க, 50% தான் இப்போ குக் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து இதை குலுக்கி விடுங்க, ஏன்னா வந்து அடியில் இருக்க சாதம் மட்டும் சீக்கிரமாக அந்த சூட்லேயே வந்து வெந்துடும். அதனால ஒரு முறை வந்து நீங்கள் நல்லா குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கிரேவி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துருவோம். அது கிரேவி வந்து வெந்துருச்சுன்னா அது கூடவே இந்த ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த பக்கம் நமக்கு கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கிரேவி ஒரு பக்கம் ரெடி ஆகணும், ரைஸ் வந்து நம்ம ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கணும். நம்ம பிஃபோரா ரைஸ் ரெடி பண்ணி வைக்க கூடாது. அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இப்போ நீங்க அடுப்புல இருந்து இறக்கிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அந்த கிரேவியை. ஏன்னா நம்ம ரைஸை வந்து லேயரா போட போறோம். டம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி போட்டு செய்யும் போது உங்களுக்கு சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம சூப்பரா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து ஒரு லேயர் போட்டுட்டேன், அந்த கிரேவி பிளஸ் வந்து மட்டன். ஸோ அது போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து சாதத்தை வந்து ஒரு லேயர் போட போறேன். நீங்க வந்து சாதத்தை போட்டு அமுக்க கூடாது, போட்டு அப்படியே எப்படி சொல்றது உதிரியா வைக்கணும். போல போலன்னு அழகா அப்படியே வந்து நீங்க அமுத்தி விடாம அப்படியே நீங்க வந்து அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி அப்படியே லேசா வைக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு நம்ம டம் போடும் போது கீழே இருந்து அதோட ஸ்டீம் வந்து மேலே வரைக்கும் வந்து வேகும். இப்போ ஒரு லேயர் ரைஸ் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் நான் வந்து குழம்பு அந்த கிரேவியை வந்து கொஞ்சம் மேலே வந்து நான் போடுறேன். இப்படி லேயரா நம்ம போடணும். அப்போதான் வந்து உங்களுக்கு எல்லாம் வெந்து முடிச்சதும் நம்ம வந்து
குழம்பு சாதம் எல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று கலரி அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணணும். ஸோ இப்படி தான் லேயர் போடணும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் கொஞ்சமாக வந்து நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி தலையை வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் ரைஸு, பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகம்தான். ஆனால் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ற பிரியாணி மாதிரி வரவே வராது. அதுவும் டம் பிரியாணிலாம் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே இருக்காது, சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு லேயராக வந்து சாதம் ஒரு லேயர், அதுக்கப்புறம் குழம்பு, அதுக்கப்புறம் புதினா, இந்த மாதிரி ஒரு 3 லேயராக நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இப்போ புதினா, இப்போ நம்ம வந்து ஒரு 2 லேயர் போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக இருக்கிற பேலன்ஸ் ரைஸையும் நம்ம போட்டுட்டு அந்த கிரேவியும் ஊற்றி முடிச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். எப்பவுமே நம்ம தண்ணி ஊற்றி, அதாவது அளந்து தண்ணி ஊற்றி நம்ம ரைஸ் போட்டு குக்கர்லேயும் செய்யலாம், பாத்திரத்தையும் செய்யலாம். ஆனால் இந்த டம் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேயராக போட்டு செய்யும் போது உங்களுக்கு அதோட டேஸ்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் பேலன்ஸ் இருக்கிற அந்த கிரேவியை ஃபுல்லாக வந்து ஃபைனலாக போட்டு முடிச்சிட்டேன். இது மேலே மறுபடியும் நான் பேலன்ஸ் இருக்கிற புதினாவையும் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இதோட டம் வந்து வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு இதை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்து இதை கவர் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ஒரு தோசை தவா வச்சுருக்கேன் அடுப்பில், அது காஞ்சிட்ருக்கு. ஃபுல்லில் வச்சுட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அந்த பாத்திரத்தை தூக்கி அது மேலே வைங்க. ஒரு 45 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வந்து குக் ஆகணும். அதை பாருங்க, இந்த மாதிரி போட்டு சீல் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பி வைக்கணும். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கூட வந்து அதோட ஸ்மெல் வந்து லீக்கே ஆகாது. ஃபுல்லாக நம்ம சீல் பண்ணியாச்சு. இந்த சப்பாத்தி மாவெல்லாம் உருட்டி வைப்பாங்க, அதுக்கு பதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலை வச்சு நம்ம சீல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு ப்ளஸ் இந்த பாத்திரத்தில் தண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. வெந்ததும் நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். சிம்மிலே வந்து 45 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கேன். பாருங்கள் எப்படி வந்து அதோட வாசம் கம்ம கம்ம கம்மன்னு வருது. பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. பிரியாணி நல்ல கம்ம கம்ம கம்மான்னு வருது. பாருங்க, சாதம் வந்து எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்க, சான்ஸே இல்லை. ஒன்னோட ஒன்று ரைஸ் வந்து ஒட்டவே இல்லை பாருங்க. இதுதான் வந்து தம் பிரியாணியோட ஸ்பெஷல். இது நம்ம இந்த மாதிரி லேயர் லேயராக போடும்போது உங்களுக்கு ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. ஸோ நான் நல்லா வந்து கிரேவி ரைஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம வந்து இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சீரக சம்பா மட்டன் பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு பவுலில் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு சீரக சம்பா மட்டன் பிரியாணி வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு வேக வச்ச முட்டை ப்ளஸ் வந்து குக்கும்பர் போட்டு ஆனியன் ரைத்தா. அந்த தயிரில் வந்து நான் மிளகுத்தூள்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ரைத்தா வந்து வீடியோ எடுக்கல நான். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ நான் அதை இன்க்ளூட் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிங்க் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.